Hi friends, welcome back to DINT. இன்றைக்கி நம்ம சேனலோட 15th வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சோம் அதான் யூஸ் பண்ணுறோம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் அதான் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஃபோன் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக் 1. இந்த ட்ரிக் 1ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கால் டேட்டா எல்லாமே ஒருத்தவங்கள்ட்ட கால் பேசலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ போய்ட்டு உங்கள் மொபைலில் கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். GLOBE குளோப் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிலனா வீடியோவை பாருங்கள். குளோப் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே கிளிக் பண்ணுங்கள். லோகோவை பார்த்திங்கன்னா அதுமாரி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ ஷேர் SMS கால் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் கால் டேட்டா எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக நெட்டு தேவை. வீடியோ ஷேர் SMS கால் இதை கிளிக் பண்ணிங்க. இது 4ல் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் கால் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடு வரும், அதை இன்ட்டு கொடுத்துருங்க. இன்ட்டு கொடுத்தீங்கன்னா இதுமாரி தான் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட உங்கள் மொபைல் நம்பர் சூஸ் பண்ணிக்கங்க. என்டர் யுவர் நேம் ஆர் மொபைல் ஃபோன் அப்படின்னு மொபைல் நம்பர்னு இருக்குது. இல்லை நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செலக்ட் யுவர் கண்ட்ரி, என்டர் ஃபோன் நம்பர், அப்புறம் ஐம் நாட் ரோபோட், அப்புறம் கால்னு இருக்கும். கேப்சர் கடைசியில் வெரிஃபை பண்ண சொல்லணும். இதில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் யாருக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இது கீழே ஐம் நாட் ரோபோட் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஐம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு கால் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுமாரி இருக்கும். அந்த இன்ட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை இன்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கீழே கால் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெடின்னு வரும். அதுக்கப்புறம் கால் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம். ஆனால் உங்களுக்கு கால் போகையில் வேறு நம்பர்லேருந்து போகும். ஸோ இது வந்து நல்லா ப்ராங்க் பண்ணுறதுக்கும் நல்ல ஆப்பில் நல்ல வெப்சைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ட்ரிக் 2 பார்க்கலாம். ட்ரிக் 2. இந்த ட்ரிக் 2ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த ட்ரிக் தெரிலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சிருந்தா ஓகே. இப்போ போய்ட்டு உங்கள் மொபைலில் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணுறேன். குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கிங்க. அது எப்படி சைட் மாற்றுறதுன்னு தெரிலனா நான் சொல்கிறமே டைப் பண்ணுங்கள். மேலே இந்தமாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப் சைட் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போய்ட்டு இதில் கூகுள்.காம்க்கு மாற்றிக்கங்க. கூகுளில் போய் பண்ணாதீங்க, குரோமில் போய்ட்டு google.comக்கு மாற்றிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கூகுள். என்னடா இது எங்களுக்கு தெரியாதாடா கூகுள் அப்படின்னு கேட்கலாம். இதில் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம் ஃபீல் லக்கி தான். இந்த ஐம் ஃபீல் லக்கி எத்தனை பேர் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரிலனா நான் சொல்கிறேன். இந்த ஐம் ஃபீல் லக்கி எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு கூகுள் கிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் கிராவிட்டின்னு டைப் பண்ணிவிட்டு ஐம் ஃபீல் லக்கிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐம் ஃபீல் லக்கியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு இப்போ நீங்களே பாருங்கள். என்னடா இது ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதை ஒரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பதக்கன்னு வந்து கீழே வந்து தெரிச்சு உடஞ்சிருச்சு. இதில் நீங்கள் கூகுளில் என்ன வேணாலும் சுற்றி தூக்கி போடலாம். இதில் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதோட லேப்டாப் இல்லைனா பிசியில் யூஸ் பண்ணுறதோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ட்ரிக் தான். இந்த ட்ரிக் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கீழே ட்ரிக் 2 அப்படின்னு போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ட்ரிக் 3 பார்க்கலாம். ட்ரிக் 3.
இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக் 3யும் ட்ரிக் 2வும் ஒரே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கூகுள் கிராவிட்டியை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்பேஸை பற்றி பார்ப்போம். இப்போ அதேமாரியே உங்கள் மொபைலில் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டெஸ்க்டாப் சைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்க்டாப் சைட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு google.com அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதேமாரியே சர்ச் பண்ணிக்கிட்டு இங்கே கூகுள் ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு ஐம் ஃபீல் லக்கி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்க்குறீங்களா? போன வாட்டி எல்லாம் கீழே விழுந்துச்சு, ஆனால் இந்த வாட்டி எல்லாம் மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ என்ன புரியுதுன்னா, கூகுள் கிராவிட்டி இல்லைன்னா கிராவிட்டி இருக்கிறதுனால கீழே விழுது, கிராவிட்டி இல்லாததுனால மேலே பறக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? வாங்க நம்ம ட்ரிக் 4 பற்றி பார்க்கலாம். ட்ரிக் 4ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து எந்தெந்த ஆப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதேமாரியே எந்த ஆப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து எது வேணாலும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன ஆப் யூஸ் பண்ணீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ போயிட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். மை ஆக்டிவிட்டி google.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மை ஆக்டிவிட்டி google.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் டு myactivity.com அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கூகுள் லோகோ போட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் மொபைல் வாங்கினதுலேருந்து எவ்வளோ ஆப்ஸு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் எத்தனை ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம் இதில் லிஸ்ட்டு போட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ட்ரிக் 5 பற்றி பார்க்கலாம். ட்ரிக் 5ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது மொபைல் வாங்கியிருக்கீங்க, அதில் புது நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அந்த நம்பர் யாருதுன்னு நீங்கள் போயிட்டு ட்ரூ காலர்லாம் ஏற்றி கண்டுபிடிக்கணும்னு இல்லை, நீங்கள் கூகுளே கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு கூகுளில் கிளிக் பண்ணி ட்ரூ காலர் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ட்ரூ காலர் ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே ட்ரூ காலர் ஆன்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூ காலர், அதாவது காலர் சிம்பிள் போட்டு ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் பண்ணதுக்கப்புறம் மேலே சர்ச் அ ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சோ அந்த நம்பரை போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பரை போட்டுட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. நீங்கள் லாகின் பண்ணலைன்னா லாகின் பண்ணிக்கிங்க, இல்லைனா இது ஒர்க் ஆகாது. லாகின் பண்ணிவிட்டு நம்பரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவங்களோட பேர் போட்டு இதில் என் ஃப்ரெண்டு நம்பர் போட்டிருக்கேன், அதனால் கேமிங் தமிழா கேமிங் அப்படின்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தமிழ்நாடு, இந்தியா அவங்க எங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிது. கீழே லொக்கேஷனில் அவங்களோட இமெயில் ஐடி காமிக்கிது, அப்புறம் அவங்க என்ன சிம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு காமிக்கிது. இதுக்கு நீங்கள் போயிட்டு ட்ரூ காலர்லாம் ஏற்ற அவசியமே இல்லை, நீங்கள் கூகுளில் செக் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.